தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே அரசியல் அமைப்பு தான் நேபாளத்திலையும் இருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னா ஊழல் நிறைந்த அரசு, வாரிசு அரசு, அதை இப்போ தகர்த்தி அந்த ஒரு புரட்சி பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்தியால அதே மாதிரி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு பிரதமராக இருந்து அவர் அதிபராக இருப்பார், மகன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பார், ஒரு மச்சான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பார், இன்னொரு மாமா இன்னொரு துறை அமைச்சராக இருப்பார். ஒட்டுமொத்தமாக அவங்க குடும்பமே அந்த அரசாட்சியை ஆண்டுகிட்டு இருந்து ஒரு பண்ணையார் சமூகம் போல. மக்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு திராவிடியன் மூமெண்ட்ஸில் குறிப்பிட்ட திமுக மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த வாரிசு அரசியல் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஊழல் செய்தார்கள், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் இருக்கிறது பார்க்குறோம். ஏன்னா அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க, இன்னைக்கு அவங்க எப்படி அந்தளவுக்கு ஏசியாவில் ரிச்சஸ்டாக இருக்காங்க, இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா. இதே போல புரட்சி இங்கே வருமா அப்படிங்கிற கேள்வி சமூக ஊடகங்கள் கேட்கப்பட்டது. இந்த ஆட்சி கவுந்துரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 4.5 ஆண்டு காலத்தை நிறைவுபடுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். யார் தலைமை பொறுப்புக்கு தகுதியுடையவர்களோ அவர்களை அந்த கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் விஜயுடைய தயவை நாடுறாங்க. சசிகலா அவர்களை மட்டும் உள்ள சேர்த்துக்கலாம், அது பிரச்சார மேடைகள்ல மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருது. அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பாக சசிகலா அவர்களை முன்னிறுத்தி இருந்தால் அன்று மக்கள் ஆதரவு அளிச்சிருப்பாங்களா? யார் ஒருத்தர் கேப்டனோ ஒரு கேப்டன் தான் இருக்க முடியும் ஒரு கப்பலுக்கு. அதன் பிறகு இதுக்கடையில் அந்த கட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம், எடப்பாடி அவர்களுக்கு போராட்டம், தலைமைக்காக போராட்டம் செய்ததெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் தான். நீங்கள் இப்போ அதிமுகவுக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பொறுப்பெடுத்து அந்த அதிமுகவை பார்ப்பது யார் என்கிற கேள்வி வருது இல்லை. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது பத்திரிகையாளர் மெய்யறிவான் என்ற விஸ்வநாதன் அவர்கள். வணக்கம். 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 இப்போ நேபாளில் ஒரு பெரிய புரட்சியே நடந்து முடிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதே அரசியல் அமைப்பு தான் நேபாளத்திலையும் இருக்கிறதா சொல்றாங்க. என்னன்னா ஊழல் நிறைந்த அரசு, வாரிசு அரசு, அதை இப்போ தகர்த்தி அந்த ஒரு புரட்சி பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்போ இந்தியாவில் அதே மாதிரி இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் சிறந்து விளங்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த புரட்சியை உடைப்பாரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இப்போ தமிழ்நாடு வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்கு. உடைப்பாரா சார்? நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா இலங்கை பார்க்கலாம். நீங்கள் மஹிந்த ராஜபக்ச குடும்பம் அவர் எப்படின்னா, அவர் அதிபராக இருந்தாருன்னா அவங்க அண்ணா கோத்தபய ராஜபக்ஷ பிரதமராக இருப்பார், இவர் பிரதமராக இருந்தால் அவர் அதிபராக இருப்பார், மகன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருப்பார், ஒரு மச்சான் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருப்பார், இன்னொரு மாமா இன்னொரு துறை அமைச்சராக இருப்பார். ஒட்டுமொத்தமாக அவங்க குடும்பமே அந்த அரசாட்சியை ஆண்டுகிட்டு இருந்து ஒரு பண்ணையார் சமூகம் போல் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு அங்கே பெரிய பொருளாதார நசிவு ஏற்பட்டது, எரிபொருளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது, உணவுக்கே பற்றாக்குறை ஏற்பட்ட போது உங்களுக்கு தெரியும், அங்கே மக்கள் எல்லாம் கொந்தளித்து அலரி மாளிகைக்குள்ளே புகுந்து சூறையாடினாங்க. அதற்கு பிறகு அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தோடு தப்பி வெளிநாடு ஓடியதுன்னு பார்க்குறோம். பங்களாதேஷில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நேபாளில் அதே மாதிரி தான். ஏன்னா அது நீங்கள் இது ரெண்டாவது போராடியவர்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னா இப்போது ஜென் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. 13 வயதுலேருந்து 28 வயதுக்கு உட்பட்டவங்க, அவங்க தான் ஜென் ஜெட்டுன்னு பேர், ஜென்ரேஷன் ஜெட்டுன்னு பேர். அவங்க தான் இறங்கியிருக்காங்க. என்ன காரணம்னா ஏற்கனவே ஊழல், வேலையில்லா திண்டாட்டம், கடுமையான பணப்பற்றாக்குறை, வறுமை பற்றாக்குறை இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்லி அவர்கள் ஆறுதல் அடைவதற்கு கூட வழி இல்லாமல் ஒரு 26 சோஷியல் மீடியா ஆப்பை பேன் பண்ணாங்க, தடை செஞ்சாங்க. அதுதான் பெரிய ஒரு இக்னைட் ஆயிடுச்சு. மக்கள் ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகி நீங்கள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டாங்க, நாடாளுமன்றத்தை தீ வச்சு சாம்பல் ஆக்கிட்டாங்க. இதில் ஒரு 22 பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த துப்பாக்கி சூட்டில். இது கலவரமாக மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதே போல் முன்னாள் அதிபர், பிரதமர் வீட்டுக்கெல்லாம் போய் தீ வச்சாங்க. நிதியமைச்சரை சாலையில் ஓட விட்டு உதச்சது நம்ம பார்த்தோம், ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் இல்லைங்களா. அப்போ எந்த அளவுக்கு மக்கள் அங்கே கோபமாக இருந்திருக்கணும், அந்த ஊழல் அரசாங்கத்தின் மீதும் வாரிசு அரசாங்கத்தின் மீதும் அதில் கோபமாக இருந்திருக்கணும்னு பார்க்குறோம். இது என்னென்னா மக்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு திராவிடியன் மூமெண்ட்ஸில் குறிப்பிட்ட திமுக மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த வாரிசு அரசியல் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஊழல்கள் செய்தார்கள், வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார்கள் என்ற குற்றச்சாட்டில் இருக்கிறது பார்க்குறோம். ஏன்னா அவங்க வரும்போது எப்படி வந்தாங்க, இன்னைக்கு அவங்க எப்படி அந்தளவுக்கு ஏசியாவில் ரிச்சஸ்டாக இருக்காங்க, இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க இல்லையா. இதுதான் சமூக ஊடகங்களில் வந்துச்சு. இதே போல புரட்சி இங்கே வருமா அப்படிங்கிற கேள்வி சமூக ஊடகங்கள் கேட்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் நீங்களும் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் நான்.
ஆனால் என்ன இது டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது திமுகவில் தான் நீங்கள் வந்து அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி, அதற்கு பிறகு மு.க. ஸ்டாலின் ஐயா, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஐயா, அப்போ இன்பநிதி வரைக்கும் அவங்க வந்து ஒரு ட்ராக் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனால் அதிமுகவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதிமுகவில் ஒரு டெமோக்ரஸி உண்டு. ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப். நீங்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய ரத்த வாரிசு கிடையாது செல்வி ஜெயலலிதா அம்மா. அவர்கள் வந்து அப்போவே எடுத்தோன்னே செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு வந்து அவர் வந்து பொதுச்செயலாளர் பொறுப்பெல்லாம் அவர் கொடுத்துட்டு போகல. அவர் மறைஞ்சதுக்கு பிறகு ஜெயம்மா, ஜானகி அம்மா 2 பேருமே போட்டி வருது. அதில் யார் திறமை வாய்ந்தவர்கள், யார் வலிமையானவர்கள், அந்த கட்சியை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடியவர்கள் அடிப்படையில் பார்க்கும்போது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றுறாங்க. கடுமையாக உழைக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக கட்சியை மீண்டும் கட்டமைச்சு ஒரு தனித்துவமான முதலமைச்சராக வந்து அவர் இருக்கும் வரை முதலமைச்சர் என்கிற அடிப்படையில் அமர்ந்தாங்க. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செய்த திட்டங்கள் எல்லாம் இன்றும் மக்களுக்கு வந்து பிடித்தமான திட்டங்களாக இருக்குது. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டின்னு சொல்லக்கூடியது அவர்கள் அதை நிரூபித்து காட்டினாங்க. அதற்கு பிறகு அவர் மறைவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி ஐயாவும் அப்புறம் ஓபிஎஸ் ஐயாவும் இவர்கள் இருவரும் யார் தலைமை பொறுப்பில் வரும்போது, ஆனால் அந்த நேரத்திலும் வந்து பார்த்திங்கன்னா துணிச்சலாக முடிவெடுத்து இந்த கட்சியை வந்து இந்த கட்சி பதவி பொறுப்புலாம் சொல்ல முடியாது, இது பொறுப்புன்னு சொல்ல பதவின்னு சொல்ல முடியாது, பொறுப்பு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளோ பெரிய கட்சி, 1 கோடி பேர் உள்ள கட்சியை வந்து தலைமை பொறுப்புக்கு வந்து அமர்ந்து அதை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து மத்திய அரசோடு இந்திய அரசாங்கத்தோட அந்த அரசியலையும் இங்கே எதிர்க்கட்சி அரசியலையும் கையாண்டு மக்களிடம் நல்ல பெயர் பெற்று கட்சியும் கட்டுக்கோப்பாக வைத்து கொண்டு வரதுங்கிறது சாதாரணம் கிடையாது. அது எல்லா கட்சி தலைவர்களுக்குமே பொருந்தும். அந்த அடிப்படையில் வந்து அந்த துணிச்சலாக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி இக்கட்டான சூழ்நிலையில் அந்த ஆட்சியை ஏற்று அப்போ என்ன சொன்னாங்கன்னா, டிடிவி தினகரன் ஐயா அப்புறம் இவரெல்லாம் கூட சொன்னாங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா கூட இந்த ஆட்சி கவுந்துருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 4.5 ஆண்டு காலத்தை நிறைவுபடுத்தினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 63 என்னமோ கல்லூரிகளை, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள்லாம் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பீரியடில் கொண்டு வந்ததில் சொன்னாங்க. நிறைவு செய்தார் அவர். நிறைய திட்டங்கள், புதிய திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். சட்டம் ஒழுங்கு அந்த சூழ்நிலையில் வந்து 1-2 நிகழ்வுகளை தவிர நீங்கள் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு எந்த ஒரு பெரிய ரிமார்க்கும் இல்லாமல் இருந்ததை நம்ம பார்க்குறோம். நிறைய செயல் திட்டங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து கண்டினியூ பண்ணி நல்ல பேர் வாங்கினார். அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றம் வருது, அது இயற்கையாக வரும். எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அதிமுகவில் இது போன்ற தலைமையில் வந்து சிறிய ஏதாவது குழப்பம் இருந்தால் தான் திமுகவுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் தான் திமுக எப்பவுமே தமிழ்நாட்டில். அந்த அடிப்படையில் இப்பொழுது வந்து 2021க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஃபுல் ஃபார்முக்கு வந்து தற்பொழுது அவருடன் கட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு அவர் போகும் இடங்கள்லாம் இருக்கக்கூடிய கூட்டமே சாட்சி. மேலே வந்து நம்ம ஏரியல் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் அந்தளவு கூட்டம் அதிமுகவினர் வர்றாங்கன்னு பார்க்குறோம். இதுதான் நீங்கள் வந்து அந்த கட்சியினுடைய அந்த கட்சி தொண்டர்கள் வந்து முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதே போல் அவரும் வந்து பார்த்திங்கன்னா மிக பக்குவமாக ஒவ்வொரு பிரச்சனைகளை ஆளும் கட்சியினுடைய பிரச்சனைகளை எடுத்து சொல்கிறாரு, பொருளாதார ரீதியாக எடுத்து சொல்கிறாரு அவர். அதே போல் சமூக ரீதியாக எடுத்து சொல்கிறாரு. வேளாண் விவசாயிகள் தொழில் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இப்படி கொஞ்சம் ஒவ்வொன்றா அவர் வந்து எடுத்து மக்கள் வைப்பது வந்து கட்சிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் வந்து ஒரு இதாக இருக்கும். அப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அதை சொல்ல வந்தோம்னா ஒரு டெமோக்ரஸி அதிமுகவில் இருக்குது, சரிங்களா? அப்போ இவ யார் தலைமை பொறுப்புக்கு தகுதியுடையவர்களோ அவர்களை அந்த கட்சி தொண்டர்கள் ஏற்றுக்கிறாங்க. ஆனாலும் இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க சார், ஆனா அது கரெக்டா தான் இருக்குது. இருந்தாலும் அதிமுகல பல சலசலப்புகள் ஏற்படுறதுனால மக்கள் கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்ல, இது சலசலப்புன்னு இல்லை. நீங்க நல்லா ஒன்று பார்த்துட்டீங்கன்னா அப்பா மகன் பேரன் அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு சலசலப்பு இருக்காது, புரிஞ்சுங்களா? இங்க இந்த கட்சி பொறுப்புக்கு யார் தகுதி உடையவர்களோ சார் அப்படி பார்த்தா அப்பா மகன் பேரன் அப்படின்னு இருந்த ஒரு பாமகவே எடுத்துக்குவோமே, இப்ப பாத்தீங்க அப்படின்னா அப்பாவே மகனை வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து கூட நீக்கம் செஞ்சிருக்காங்க. அது வந்து வேற, அதாவது வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து அது வரும் இல்லையா? இது வந்து இத்தனை, அதாவது ஓபிஎஸ் கிட்டத்தட்ட 3 முறை வந்து முதலமைச்சரா இருந்திருக்காரு, 1 முறை துணை முதலமைச்சரா இருந்திருக்காரு. அவரையே வந்து வேணான்னு சொல்லி தூக்கி எரிஞ்சவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். டிடிவி தினகரன் அம்மா கூடவே பயணித்த சசிகலா அவர்களையும் வேண்டான்னு சொல்றாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் விஜயுடைய தயவை நாடுறாங்க. சசிகலா அவர்களை மட்டும் உள்ளக சேர்த்துக்கலாம், அது பிரச்சார மேடைகள்ல மட்டும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வருதுல. இது எந்த அளவுக்கு அதிமுகவுக்கு உறுதுணையா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 3 பேரையும் அதில் குறிப்பாக சசிகலாமையாவது சேர்த்து வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் அவரிடம் இருப்பதாக எங்கேயுமே வெளிக்காட்டலை. மிக உறுதியாக அப்படி கொண்டு வரதா இருந்தால் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அதிமுக அப்படிங்கிற தலைமை பொறுப்பு அன்றைக்கி வந்து அந்த காலகட்டத்தில்
சசிகலா அம்மா அவர்கள் வந்து சிறைக்கு போக வேண்டியதாயிருச்சு. அப்போ யார் அந்த அடுத்ததை எடுத்து நடத்த போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து துணிச்சலாக எடுத்துக்கிறாரு. எடுத்து அவர் 4.5 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சுட்டார். அதன் பிறகு இதுக்கடையில் வந்து அந்த கட்சிக்கு எதிராக ஒரு போராட்டம், எடப்பாடி அவர்களுக்கு போராட்டம், தலைமைக்காக போராட்டம் செய்ததெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள் தான் இல்லைங்களா? அப்போ டிடிவி தினகரன் அவர்களும் தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டார். நீங்கள் இப்போ அதிமுகக்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பொறுப்பு எடுத்து அந்த அதிமுகவை பார்ப்பது யார் என்கிற கேள்வி வருது இல்லை? அதை ஓபிஎஸ் அவர்கள் செய்யலைல்ல. அப்போ இவர் தொடர்ச்சியாக செஞ்சேன். நான் தான் வந்து அன்றைக்கி அது கெட்டான சூழ்நிலை எடுத்தேன். நான் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணும்னா வந்து இணைஞ்சு நீங்கள் செயல்படுங்க அப்படிங்கிறத அவங்க சொன்னது. ஆனால் அவர்கள் அதெல்லாம் இணைஞ்சு செயல்படாமல் ஒரு 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 போட்டி மனப்பான்மையும் கலக மனப்பான்மையும் இருந்தது தவிர ஒன்றுபட்ட மனப்பான்மை இல்லாமல் இருந்துச்சு. அப்போது சுலபமாகவே இவர் வந்து வினர் ஆகிட்டார். இதில் அவர்களெல்லாம் விளக்கினார்கள் என்று சொல்வதெல்லாம் இல்லை. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு தலைமை பொறுப்புக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னா ஏற்கனவே அவர் வந்து 3 முறை பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர் இல்லைங்களா? சசிகலா அவர்கள் ஒட்டுமொத்தமாக அதிமுகவினுடைய பேக் போனாக இருந்தவங்க. அவர்கள் நீங்கள் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட பொறுப்பு கொடுத்து ஒரு ஆட்சியை 5 ஆண்டுகளை வந்து நிறைவு செஞ்சதுக்கு பிறகு அப்போ அவங்களை எங்கே எப்படி அக்காமடேட் பண்ணிப்பீங்க? அக்காமடேட் பண்ணிக்கணும் என்ன பண்ணால் அவங்க முன் வரணும். இல்லைப்பா நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆலோசகராக வந்து உட்கார்றேன், உங்களுக்கு தலையிட மாட்டேன் அப்படின்னு தானே சொல்ல முடியும். இப்போ நீங்களே ஒரு சீனியாரிட்டி அடிப்படையில் வரீங்க இல்லைங்களா? ஒரு நிறுவனத்துக்கு நீங்கள் வந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு வரீங்க. 4-5 பேர் அந்த தலைமை பொறுப்பில் விருப்பம் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் அவங்களும் நான் ஒரு தனியாக கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறேன்ப்பா, இல்லை நான் வந்து வெளியில் போய்க்கிறேன்ப்பா, இல்லை தலைமை பொறுப்புக்கு நான் தான் வரணும்ப்பா, நீ வெளியில் போ அப்படின்னா நான் இத்தனை ஆண்டு காலம் நானும் உழைச்சிருக்கேன்ல. இப்போ நான் வந்து முக்கியமான கட்டத்தில் இந்த நிறுவனத்தை நான் காப்பாற்றிருக்கேன்ல. அப்போ எனக்கு தானே வந்து ப்ரையாரிட்டி அதிகம் அப்படின்னு சொல்லுவீங்க தானே. இதைத்தான் இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க. இதை அவங்க ஏற்றுக்கிறாங்க. யார்? தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டு இப்போ அவர் கூட நிற்கிறாங்க. ஸோ சிம்பிள் இது. இதில் நீங்கள் வந்து இப்போது நான் என்ன கேட்குறேன்னாங்க, அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பாக சசிகலா அவர்களை முன்னிறுத்தி இருந்தால் அன்று வந்து மக்கள் ஆதரவு அளிச்சிருப்பாங்களா? கிடையாது. அது நம்ம நடைமுறையில் பேசுவோம். நீங்கள் நடைமுறையில் பேசும்போது மக்கள் யாருக்கு ஆதரவு அளிப்பாங்க? டிடிவி தினகரன் ஐயா அவர்களே அதிமுகவுடைய தலைமை பொறுப்புக்கு வந்து மக்கள் ஏற்றுப்பாங்களா? இல்லை அவரே அதுக்கு முன் வரல. ஏற்றுப்பாங்க இல்லைங்கிறது ரெண்டாவது. அவரே தனியாக கட்சி ஆரம்பிச்சு போயிட்டார். ஓபிஎஸ் அவர்கள் அப்படி எந்த ஒரு முனைப்பையாவது காட்டினாரா? குறிப்பாக நீங்கள் வந்து அவருடைய மகன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகும்போது ஒரு பாஜகனுடைய ஆதரவை வந்து நாடிட்டார்னு பார்க்கிறோம். அப்போது அதிமுகவை தலைமை பொறுப்புக்கு எடுத்துக்கொண்டு அதிமுகவை ஒருங்கிணைத்து அதை அடுத்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற முனைப்போடு ஒரு பொறுப்போடு செயல்படவில்லை அவர்கள். அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு அவன் சொல்லலை. அது அவர்கள் அந்த ஆர்வம் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை அதை நோக்கி அவங்க போகலை. ஆனால் அதை நோக்கி போனவர் வந்து எடப்பாடி பழனிசாமி மிக துல்லியமாக அந்த தலைமை பொறுப்பில் அமர்ந்து கொண்டு அந்த முழு பொறுப்பையும் எடுத்துக்கொண்டு அவர் அந்த கட்சி பணியை ஆற்றிட்டு வர்றாரு. அதனால் அவர்கள் விளக்கினார்கள் அப்படிங்கிற சொல்கிறதெல்லாம் இல்லை. அவர்கள் என்னென்னா இது ஒரு ரொம்ப சுலபமானதாங்க. நீங்கள் வந்து யார் ஒருத்தர் கேப்டனோ ஒரு கேப்டன் தான் இருக்க முடியும் ஒரு கப்பலுக்கு இல்லைங்களா? 100 கேப்டன் இருந்ததுன்னா கப்பல் வந்து 100 திசையில் போகும், எங்கேயுமே போக மூழ்கி போயிடும். அப்போ ஒரு பொறுப்பு எடுத்துட்டாங்களா, அப்போ பொறுப்பு அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டியது தானே மற்றவருடைய கடமை. அது இப்படி இந்த ஒரு ஜென்ராசிட்டி தான் நீங்கள் எல்லா நிறுவனங்களுக்கும் வேணும். அப்போ தான் அந்த அமைப்புகள் முன்னேறும். ஒருவேளை அவர் வந்து அவருடைய செயல்பாட்டில் தவறு, கட்சியை வந்து ரிவர்ஸில் கொண்டு போயிட்டாரு, அதிமுக வந்து இனி வந்து மீளவே முடியாதுன்னு சொன்னால் இவங்க தலையிடலாம். ஆனால் அப்படி இல்லையே, வளர்ச்சி தானே இருக்குது. தன்னந்தனியாக அவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இதே சசிகலா அம்மா, டிடிவி ஐயா அவர்கள், ஓபிஎஸ் ஐயா அவர்கள் இல்லாமல் தன்னந்தனியாக தனிச்சு நின்று 21 விழுக்காடு வாங்கியிருக்காருல்ல. அது ஒரு பெரிய தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட இப்போ வந்து தனிச்சு நிற்கிறதுக்கு ஒரு நாள் கூட அது வந்து தைரியம் இல்லை அவங்களுக்கு. இதுவரைக்கும் தனிச்சு நின்றது கிடையாது. அப்போ தனிச்சு நின்று தன்னோட செல்வாக்கை நிரூபிச்சிருக்காருல, டெஸ்ட் பண்ணிக்கிட்டார் அவர். அப்போ அதனால அடுத்தது வந்து தைரியமாக இப்போ வந்து அப்போவே 20.7 விழுக்காடு வாங்கிட்டோம் நம்ம. அப்போ நிச்சயமாக நம்ம அடுத்து இன்னும் கொஞ்சம் பணியாற்றணும் அப்படின்னா அதிகப்படியான வாக்குகளை வாங்க முடியும் அதிமுக தொண்டர்களை திரட்டி என்கிற அந்த முனைப்போடு இபிஎஸ் அவர்களுடைய பயணம் இருக்கிறது. அதுதான் சரியான பாதையும் கூட. இதுதான் சரியான ஒரு ப்ரொசீஜராக நம்ம பார்க்குறோமே தவிர மற்றபடி நாங்கள் முகத்துக்காகலாம் நீங்கள் வந்து அரசியல் பண்ண முடியாது. நீங்கள் தான் கேப்டன் அப்படின்னா நீங்கள் கேப்டன் ஒரு பொறுப்பு கூட ஒப்படைச்சிட்டு நான் வேற சொகுசாக உட்காந்துக்கலாம் அந்த கப்பலில். நீங்கள் ஓட்டுறதுக்குள்ளே குறுக்கு நானும் ஓட்டிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா இருக்காது. அது கண்டிப்பா. இப்போ மக்கள் வந்து எந்த அளவுக்கு இபிஎஸ் அவர்களை ஏத்துக்கிட்டாங்க? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படின்றதையும் அதிமுகவுடைய தலைவர் இவர் தான் இனிமேல் அப்படின்றதை எந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் வந்து அந்த கட்சியினுடைய தொண்டர்கள். அதை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால தான் நம்ம பார்க்க 140 தொகுதிகள் தாண்டி போறாரு. எல்லா தொகுதிகளிலும் இடைவெளி விடாம கூட்டம் வந்து கட்சிக்காரங்க வந்து நிற்கிறாங்க. கட்சிக்காரங்க வந்து நின்னாதாங்க பொதுமக்கள் பார்ப்பாங்க. நம்ம உள்ளூர் கட்சிக்காரனே போகலப்பா அப்படின்னா மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. அப்போ அந்த அத்தனை கட்சிக்காரர்களும் வந்து நிற்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் அப்போ தான் அந்த பார்வையை வந்து அந்த தலைவர் மேலே திருப்புவாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அதிமுகவில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தது மக்கள் இயல்பாகவே ஏற்றுக்கிற காரணம் அந்த 5 ஆண்டு காலத்தில் வந்து நீங்கள் சட்டம் ஒழுங்காகட்டும், இவர் பேசக்கூடிய யதார்த்தமான பேச்சு, அதில் வந்து ஒரு செயற்கைத்தன்மையோ விளம்பரத்தன்மையோ கூட இல்லை.
ரொம்ப இயல்பாக மக்களோட மக்களாக வேளாண்மை மக்களோடும் வணிகர்களோடும் சாலையோர வணிகர்களோடும் எப்படி வந்து வீட்டில் யதார்த்தமாக பேசுவோமோ அந்த யதார்த்தமாக பேசக்கூடிய பாணி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடையது. அதே போல் கருத்துக்களை வந்து மிக ஆழமாக முன்வைக்கிறார். இந்த இந்த பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து சொல்கிறாரு, மக்களுக்கான தேவைகளை எடுத்து சொல்கிறார். ரொம்ப யதார்த்தமாக இருக்கார். இந்த யதார்த்தம் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து விளம்பரங்கள் செஞ்சுட்டு நீங்கள் அதே போல் வந்து இத்தனாயிரம் கோடி நாங்கள் முதலீடு கொண்டு வந்துட்டோம், அத்தனாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்துட்டோம்னு சொல்லி முரண்பாடுகளாக செய்வது, அதற்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, என்ன பலன் என்றால் விளக்கம் கொடுக்காதது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் மக்கள் இரண்டாம் பட்சமாக தான் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப புத்தி கூர்மையுடையவர்கள். அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தெள்ள தெளிவாக யார் வந்து உண்மையிலேயே மிகச்சரியாக யதார்த்தமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த யதார்த்தமாக மக்களை அணுகிறாரு. அதனால தான் அவருக்கு இவ்வளவு வரவேற்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம கண்டிப்பா சார். இப்ப அரசியல் களத்துல இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.